தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீம் 11 என்ன அப்படின்னு தெரியாதுன்னா, ட்ரீம் 11 என்ன அதை பற்றின முழு தகவல் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் இப்போ பார்க்கலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிச் வந்து ஒரு ட்ரை சர்ஃபேஸ், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேட் வந்து பாலுக்கு வராது, ஸ்பஞ்சி பவுன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பேட்ஸ்மேன்ஸ் வந்து டிரைவ் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பேட்ஸ்மேன் ஷாட்ஸ் வந்து ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பவுலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உங்கள் மனசில் வச்சுட்டு உங்கள் டீமை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டீம் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடில் இருந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். டுவைன் பிராவோ வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால 2 வாரத்துக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் இன்றைக்கி மேட்ச்சில் ஆட மாட்டார். கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஆடலை, அவருக்கு பதிலாக ஷாம் கரன் ஆடினார், ரொம்ப நல்லா விளையாண்டார். ஸோ அதனால் இன்றைக்கி கிறிஸ் கெயில் ஆடுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கிறிஸ் கெயில் ஆடினார் அப்படின்னா ஷாம் கரன் வந்து ஓப்பனிங்கில் வரமாட்டார், மிடில் ஆர்டரில் தான் வருவார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மன்தீப் சிங், அவர் வந்து மிடில் ஆர்டரில் ஆடுறாரு, பெருசாக ஒன்றும் அவரால் யூஸ் இருக்க மாதிரி டீமுக்கு தெரில. ஸோ அவருக்கு பதிலாக வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்து அஸ்வின் வந்து இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 3 ஃபாரின் பிளேயரோட தான் வந்து ஆடுறாங்க. ஸோ இன்றைக்கி டுவைன் பிராவோ ஆட மாட்டார் அப்படின்னா இன்றைக்கி 2 ஃபாரின் பிளேயரோட தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிச்சல் சாட்னர் அல்லது வந்து ஸ்காட் குக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூசிலாந்து ஃபாஸ்ட் பாலரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அவர் இன்றைக்கி ஆடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃபேஃப் டூ பிளீசஸ் கூட இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டாஸ் போட்ட பின்னாடி உங்கள் டீமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்ட பின்னாடி வந்து ப்ராபபிள் 11 வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட டீமை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் இந்த மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 செட் ஆஃப் டீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டீமை உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இதே டீம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய ஐடியாஸ் போட்டு டீம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு சாதகமாக வந்து நான் டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் மயங்க் அகர்வாலை கேப்டனாகவும் சாம் கரனை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மயங்க் அகர்வால் ரொம்பவே ஒரு நல்ல பிளேயர், டொமஸ்டிக் பிளேயர் தான், நல்லா இந்தியாவுக்கு லாஸ்ட்டாக டெஸ்ட் ஆடி இருந்தார். இப்போ இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல விளையாட்டு வர்றாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு ரன் அவுட் ஆனார். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் அவரை வந்து நான் கேப்டனாக போட்டு வச்சுருக்கேன். சாம் கரனை வைஸ் கேப்டனாக போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டார், மேலும் வந்து ஓப்பனிங்கில் இறங்கினார். ஸோ ஓப்பனிங்கில் குயிக்காக ஒரு சில ரன்ஸ் வந்து தேத்திடுவார். ஸோ அதனால் அந்த காரணத்துக்காக வந்து பவுலிங் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த காரணத்துக்காக வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவ், வாட்சன், ரெய்னா இவங்க எல்லாமே சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டாவது டீம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னாவை கேப்டனாகவும் ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெய்னா இந்த பிச்சுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பழக்கப்பட்ட ஆள், நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு சேப்பாக் ஸ்டேடியத்தில். ஸோ அந்த காரணத்துக்காக வந்து ரெய்னா வந்து கேப்டனாக போட்டுட்டு ஜடேஜா வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஜடேஜா வைஸ் கேப்டனாக போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேப்பாக் பிச் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக நின்று வரும் பால். ஸோ அந்த மாதிரியான சர்ஃபேஸில் வந்து கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு நல்ல டஃப் கொடுப்பாரு. ஸோ அதன் காரணமாக ஜடேஜாவை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அஸ்வினை கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய மேட்சஸ் சேப்பாக்கில் ஆடி இருக்காரு. ஸோ அவரையும் கூட நீங்கள் வந்து கேப்டனாக அல்லது வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் ராகுலை கேப்டனாக போடாததுக்கு காரணம் அவர் மொகாலியை தவிர வேறு எந்த பிச்சிலையும் பெருசாக இந்த ஐபிஎல்லில் விளையாடலை. மொகாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு, ஆனால் சேப்பாக் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் அவர் நல்லா விளையாடுவாரா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாஸ் போட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அவர் கேப்டனாக கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் டீம் இது, தோனி கேப்டனாகவும் கேதார் ஜாதவ் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். என்ன காரணம்னா, சப்போஸ் சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தோனி எடுத்துக்கிடுவார். ஸோ அவர் வந்து நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஒரு 50-60 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து ஸ்பின்னருக்கு ஹெல்ப் இருக்கக்கூடிய ஒரு பிச்சுனால ஒரு தோனிகிட்ட இருந்து ஒரு 2 ஸ்டெம்பிட் அல்லது ஒரு கேட்சஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ அதன் காரணமாக அவர் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். கேதார் ஜாதவ் போன மேட்ச் நல்ல ஒரு நாக் ஆடினார். ஸோ அவரை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து அதே மாதிரி தான் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ரன்ஸ் தேத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதன் காரணமாக இந்த டீமை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஓவராலாக என்னுடைய 3 டீம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம் 11 ஆடக்கூடியவங்களுக்கு. இது சம்மந்தம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.